मिरन्दस्य ज्ञानाग्निफलाकरि चक्षुरुन्मीलितमेन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपगदामह्यं ददाति स्वपदान्तिकं वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदा कमलं श्रीगुरुन् वैष्णवांस श्रीरूपं साग्रजतं सगण रघुनाथान्वितं तं सजीवं सात्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सगणललिता श्रीविशाखान्वितांस हे कृष्णा करुणा सिंधो दीनबंधो जगत्पति कोपेश कोपिका कांद राधा कांद नमोस्तुते दप्त कांचन गौरांगी राधा वृंदावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यश्च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे। नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तमश्लोके भक्तिर्भवति नैष्टकी मुखं करोति वाचालं पुङ्गुं लङ्घायते गिरिं यत्कृपातमहं वन्दे गुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्य ईश्वरम्। ॐ नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय। மூன்றாவது புத்தகம் மூன்றாவது காண்டம் இரண்டாவது புத்தகம் அத்தியாயம் 20 பதம் 19 மாதாஜி 19। சரிங்க। हरे कृष्ण माताजी, प्रणाम माताजी। हरे कृष्ण ஹரே கிருஷ்ணா. பதம் 23 மாதாஜி. ஆமா மாதாஜி, அதான் நான் வச்சிருக்கேன். சரி சரி. பதம் 23। தேவோ தேவான்ய கணத ஸ்ருஜதி ஸ்மாதி லோலுபான் தயேனம் லோலுபதயா மைதுனாயா பிபேதிரே. படித்தேன் மாதாஜி. படி. மொழிபெயர்ப்பு. பகவான் பிரம்மர் பின்னர் தன்னுடைய பிட்டத்தில் இருந்து அசுரர்களுக்கு பிறப்பளித்தார். அவர்கள் பாலுணர்வில் அளவுக்கு மீறி ஆர்வம் உடையவர்களாய் இருந்தனர். ஏனென்றால் அவர்கள் மிகுந்த இச்சையுடையவர்களாய் இருந்தால் அவர்கள் கல்விக்காக அவரை அணுகினார்கள். பொருளுரை. இந்த உலக கல்விக்காக இல்ல மாதாஜி, கலவிக்காக. சாரி மாதாஜி, சரி, கலவிக்காக அவரை அணுகினார்கள். பொருளுரை. இந்த உலக வாழ்வு பாலுணர்வை பின் புலமாக கொண்டது. இங்கும் கூட அசுரர்கள் கவர்ச்சியான வாழ்வில் ஆர்வம் உள்ளவர்கள் என்பது மீண்டும் கூறப்படுகிறது. எந்த அளவுக்கு ஒருவர் பாலுணர்வு ஆசைகளில் இருந்து விடுபடுகிறாரோ அந்த அளவுக்கு அவர் தேவர்களின் நிலைக்கு உயர்த்தப்படுகிறார். ஒருவர் எந்த அளவுக்கு பாலுணர்விற்காக கீழிறங்குகிறாரோ அந்த அளவிற்கு அவர் அசுர வாழ்வுக்கு தாழ்த்தப்படுகிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. இப்ப நாம பிரம்மதேவரோட படைப்பு எப்படின்னு பாத்துட்டு இருக்கோம். இதுதான் மைத்திரரும் விதுரரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப பிரம்மதேவர் எப்படி படைப்பை ஏற்படுத்தினார் அப்படின்னு இங்க பார்க்கும்போது, அசுரர்கள் அப்படிங்கிற படைப்பை மேற்கொள்ளும் போது அசுரர்கள் எந்த குணம் உடையவர்கள்னா அதிகமாக பாலுணர்வில் கவர்ச்சியுடையவர்கள். அதனாலதான் இங்க மைத்துனாய அப்படின்னா ஆண் பெண் கவர்ச்சி. இதுல அதிகமாக ஈடுபாடு உள்ளவர்களால் பக்திக்கு வர முடியாது. எந்த அளவு அதிலிருந்து அவங்க கண்ட்ரோலா இருக்காங்களோ அவங்க வாழ்வுல உயர்ந்த நிலைக்கு, தேவ நிலைக்கு உயர்த்தப்படுவார்கள். ஏன்னா அவங்க பக்தியில நல்ல ஒழுக்கங்களை கற்று பக்தி செஞ்சு பகவான்கிட்ட போறதுக்கு அவங்க மிகவும் ஆர்வமுள்ளவரா இருப்பாங்க. ஆனா பாலுணர்வில் கவர்ச்சி அதிகமாக உள்ளவர்கள் அசுர குணம் உடையவர்கள். மனிதர்களாக இருந்தாலும் அந்த குணம் அசுர குணம் இருக்கும் அவங்க கிட்ட. அடுத்தது பதம் 24. ததோஹசன் ச பகவான சூரை நிரபத்ரபைஹ அன்வீயமானஸ்தரசா குரோதோபீத பராபதத். வணங்க தகுந்த பிரம்மன் முதலில் அவர்களின் முட்டாள்தனத்தை குறித்து சிரித்தார். ஆனால் வெட்கமின்றி அசுரர்கள் அவரை நெருங்கி வருவதைக் கண்டு போகம் கொண்டவராகிய பயத்தால் விரைந்து ஓடினார். பொருளுரை. பாலுணர்வில் ஆட்டம் கொண்ட அசுரர்கள் தங்கள் தந்தையிடம் கூட மதிப்பு வைக்க மாட்டார்கள்.
பிரம்மனை போன்ற புனித தந்தையின் சிறந்த குறிக்கோள் என்னவென்றால் அவர்கள் போன்ற தீமை வாய்ந்த பிள்ளைகளை விட்டு நீங்குவதே ஆகும். ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றி மாதாஜி. நன்றி மாதாஜி. அப்போ பிரம்மதேவர் படைக்கும் போது அசுரர்களை படைக்கிறார். அவர்தான் படைக்கிறதுனால அவர்தான் தந்தை. நம்மளுக்கு எல்லாருக்கும் பிதாமகர் யாருன்னா பிரம்மதான். ஏன்னா பிதாமகர் அவர்கிட்ட இருந்துதான் எல்லா படைப்புகளும் வெளிவருகின்றது. அதனால் அவர் தந்தையாக இருக்கிறார். ஆதியில அவர்தான் முதல் ஜீவராசி. அப்போ இங்க அசுரர்கள் அவரை தந்தையாக கூட கருதாமல் அவர்கிட்ட களவு வைப்பதற்காக அவரை நோக்கி வர்றாங்க. இப்ப பிரம்மா அதை பார்த்துட்டு அந்த அசுர குணத்தை பார்த்துட்டு ஓடுறாரு. இன்னைக்கெல்லாம் நம்ம நவீன காலத்துல பார்க்கலாம் ஓரின சேர்க்கை அப்படின்னு. ஆண்கள் கூட உறவாடுவது, பெண்கள் கூட உறவாடுவது. இந்த கன்றாவியல்ல பாருங்க அப்பவே பிரம்மதேவர் படைக்கும் போதே இருந்திருக்கு. இந்த கலியுகத்துல USA போன்ற நாடுகள்ல எல்லாம் வந்து அதை அலோவ் பண்றாங்க, ஆண்களையே மணந்து கொள்ள. இது பெரிய கூத்து. இது வந்து எந்த ஒரு வேதத்திலையும் பரிந்துரைக்கப்படவில்லை. ஆண்களை மனம் செய்து கொள்ளலாம் அப்படிங்கிற இது வந்து வேதத்துல கிடையவே கிடையாது. அப்ப வேதத்திற்கு அப்பாற்பட்டு விகர்மா செயல்கள் எல்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக எல்லா பக்கம் நடைபெறுகிறது. அடுத்தது பதம் 25. வரதம் பிரபன்னார் திகரம் ஹரிம் அனுகிரகாய பகதா நாம நுரூபாத் மதர்ச்சனம். படிக்கிற மாதாஜி. மாதாஜி. பொருளரை வழங்கியவர் தெய்வத்திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர் ஜெய். பக்தர்களுக்கு எல்லா வரங்களையும் அருளுபவரும் அவர்களின் துன்பங்களையும் மறைய செய்பவரும் பக்தர்கள் யாருடைய தாமரை போன்ற பாதங்களை சரணடைகிறார்களோ அவரை காப்பாற்றும் அந்த பரம புருஷ பகவான் பிரம்மன் அணுகினார். பக்தர்களின் திருப்திக்காக எண்ணற்ற தெய்வீகமான உன்னத வடிவங்களில் பகவான் தன்னை வெளிப்படுத்திக் கொள்பவர். பொருளுரை. இங்கு சொல்லப்பட்டுள்ள பக்தனாம் ரூபாத்மனம் தர்சனம் என்னும் சொற்கள் பரமபுருஷ பகவான் பக்தர்கள் விருப்பத்திற்கு ஏற்றபடி தன்னை பல வடிவங்களில் வெளிப்படுத்திக் கொள்கிறார் என்னும் பொருள் தருகின்றன. சான்றாக ஹனுமான்ஜி வஜ்ரங்க கடீஜி பகவானை பரமபுருஷ பகவானாக ராமச்சந்திரராக பார்க்க விரும்பினார். அப்படி இருக்க பிற வைணவர்கள் ராதா கிருஷ்ண வடிவத்தை பார்க்க விரும்புகிறார்கள். இன்னும் பிற பக்தர்கள் பகவானை லட்சுமி நாராயணனாக பார்க்க விரும்புகின்றனர். மாயாவத தத்துவவாதிகள் பக்தர்களின் விருப்பத்திற்கு இணங்க பகவான் இந்த வடிவங்களை எடுத்தாலும் உண்மையில் அவர் வடிவமற்றவர். ஆயினும் பிரம்ம சம்ஹிதையிலிருந்து பகவானுக்கு பல்வேறு வடிவங்கள் உள்ளதால் இது அவ்வாறு இல்லை என்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். பிரம்ம சம்ஹிதையில் அத்வைதம் அச்சுயுதம் என்று கூறப்பட்டுள்ளது. பக்தனுடைய கற்பனையில் பக்தனுக்கு முன் பகவான் தோன்றுவதில்லை, பகவானுக்கு எண்ணற்ற வடிவங்கள் உள்ளன என்று பிரம்ம சம்ஹிதையில் மேலும் விளக்குகிறது. ராமாதி மூர்த்திசேஷ கால நியமனே திஷ்டன் பகவான் லட்சக்கணக்கான வடிவங்களில் உள்ளார். வாழும் பொருள்களில் 84,00,000 லட்சம் உயிரினங்கள் உள்ளன. ஆனால் பகவானின் அவதாரங்கள் எண்ணற்றவை. கடலின் அலைகள் எண்ண முடியாதது. ஆனால் அலைகள் தொடர்ந்து தோன்றியும் மறைந்து கொண்டும் உள்ளன. அதுபோல பகவானின் அவதாரங்களும் வடிவங்களும் எண்ணற்றவை என்பது பாகவதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள ஒரு பக்தன் ஒரு குறிப்பிட்ட வடிவத்தில் பிடிப்புள்ளவனாக உள்ளான். அந்த வடிவத்தை அவன் வழிபடுகிறான். அண்டத்தில் உள்ள பன்றியின் முதல் வடிவம் இப்போது உள்ளது. பகவானின் எல்லா வடிவங்களும் அழியாதவை. ஒரு குறிப்பிட்ட வடிவத்தை வழிபடுதல் பக்தனின் விருப்பமாகும். அவன் அந்த வடிவத்தின் பக்தி தொண்டில் ஈடுபடுகிறான். ராமாயணத்தில் ஒரு பதத்தில் ராமனின் சிறந்த பக்தனாகிய ஹனுமான் கூறினார், பரமபுருஷ பகவானின் வடிவங்களாகிய சீதாராமருக்கும் லட்சுமி நாராயணருக்கும் வேறுபாடு இல்லை என்பது எனக்கு தெரியும். ஆனால் ராமர் சீதாவின் வடிவமே என் அன்பையும் காதலையும் ஈர்த்தது. அதனால் நான் ராமன் சீதாவின் வடிவங்களை பார்க்க விரும்புகிறேன். அதுபோல கௌடிய வைஷ்ணவர்கள் துவாரகையில் உள்ள ராதா கிருஷ்ணர் ருக்மணி வடிவங்களை பெரிதும் விரும்புகின்றார்கள். பக்தனாம் ரூபாத்மா தர்சனம் என்னும் சொற்களால் பகவான் எப்போதும் பக்தன் என்ற வடிவத்தில் பகவானை வழிபட விரும்பி தொண்டு செய்ய விரும்புகிறானோ அந்த வடிவத்தில் பக்தனுக்கு காட்சியளிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறார். இந்த பதத்தில் பரமபுருஷ பகவான் ஆகிய ஹரியை பிரம்மன் அணுகினார் என்று கூறப்பட்டுள்ளது. பகவானின் இந்த வடிவம் ஹீரோதக சாய் விஷ்ணு வடிவமாக எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்பட்டு பிரம்மன் பகவானை அணுக வேண்டும் என்று அவர் ஹீரோதக சாய் விஷ்ணுவை அணுகலாம். பிரம்மன் எப்போதெல்லாம் அண்டத்தில் தொல்லைகள் ஏற்படும் பொழுது பகவானை அணுகுகிறாரோ பகவானுடைய அருளால் பகவான் பிரம்மனை பல வழிகளில் விடுவிக்கிறார். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி.
இது ஏற்கனவே நம்ம பல லீலைகள்ல பார்த்திருக்கோம். பகவான் வந்து தன்னை பலவாறாக வெளிப்படுத்துகின்றார். ஏதே சாம்சகலா பும்சக கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம். ஸ்வயம் பகவான், பகவான் கிருஷ்ணர். 2 கையுள்ள அந்த ஷியாம சுந்தர ரூபம், திரிபங்க நிலையில் உள்ள அந்த பகவான் வந்து தன் பக்தர்கள் எந்த மாதிரி விரும்புறாங்களோ அந்த வடிவத்துல அவங்களுக்கு காட்சி அளிக்கிறார். ஸ்ரீராமராக காட்சி அளிக்கிறார், ஸ்ரீ நரசிம்மராக காட்சி அளிக்கிறார், வராக அவதாரமாக காட்சி அளிக்கிறார், வாமன ரூபராக காட்சி அளிக்கிறார். இப்படி பல 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 மில்லியன் அவதாரங்கள், அனந்த அவரது அவதாரங்கள் எண்ணற்றவை, எல்லையற்றவை. எப்படி கடல் மண்ணை எண்ண முடியாதோ அது போல அவரது அவதாரங்கள் எண்ணிலடங்காதது. ஆனா ஜெயதேவ கோஸ்வாமி அவருடைய 10 அவதாரங்களை மட்டும் குறிப்பிட்டு பாடல்கள் பாடுகிறார். அதனால நம்மளுக்கு எல்லாம் வந்து மத்ஸ்ய, கூர்ம, வராக, வாமன, நரசிம்ம, கிருஷ்ண, பலராம அப்படிங்கிற அவதாரங்கள் மட்டும்தான் தெரியும். கல்கி அவதாரம் போன்ற அவதாரங்கள் தான் தெரியும். ஆனா பகவானுடைய அவதாரங்கள் எண்ணிலடங்காதவை. அப்போ பிரம்மதேவர் கூட சொல்றாரு பிரம்ம சம்ஹிதையில, ராமாதிமூர்த்தி சுகலா நியமேன திஸ்தன் நானாவதார மகரோத் புவனேஷு கிந்து கிருஷ்ண ஸ்வயம் சம்பவத் பரமபுமான்யோ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி அப்படின்னு சொல்றார். அப்போ இன்னொரு ஸ்லோகத்துல சொல்றார், அத்வைதமச்சிதமனாதிமனந்த ரூபம் ஆத்யம் புராண புருஷம் நவயவனம் ச வேதே சுதுர்லபமதுர்லபமாத்ம பக்தௌ கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. ஒரே ஒருவர் தான் அத்வைதம், அனாதி அனந்த ரூபம். அந்த அச்சுதர் வந்து அனாதிர் அனந்த ரூபமாக வருகிறார். ஆத்யம் புராண புருஷம் நவயமனம் ச, அவர்தான் புராண புருஷர். அவருக்கு தோன்றின காலமே கிடையாது. எந்த காலத்தில் அவர் உருவாகினார், நம்மை எப்ப படைச்சார், அதெல்லாம் யாருக்குமே தெரியாது. நவயவனம், அவருடைய அங்கங்கள் ஒவ்வொன்றும் அவ்வளவு அழகானவை. நவயவனம் ச வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ, அவரிடம் பக்தி பண்றதுங்கிறது ரொம்ப அபூர்வமானது. ஏன்னா நாமெல்லாம் பக்தி பண்றோம் அப்படின்னா இதெல்லாம் வந்து ஒரு நம்மளுக்கெல்லாம் ஒரு அதிர்ஷ்டம். ஏன்னா எத்தனையோ கோடி மக்கள் பகவானை திரும்பி பார்க்காம மறந்த நிலையில மாயையில கட்டுண்டு கிடக்குறாங்க. ஆனா பகவானை நாம இப்போ பக்தி பண்றோம், பாகவதம் படிக்கிறோம், பகவத்கீதை கேட்கிறோம், இதெல்லாம் வந்து தூய்மையான செயல்கள். பகவானை மறந்திருப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப மோசமான நிலை. ஏன்னா அந்த நிலையில மயக்கமுற்ற நிலையில தவறானவற்றை சரியாக பாக்குறது, நினைக்கிறது, சரியானவற்றை தவறாக பாக்குறது, இதெல்லாம் வந்து மாயையோட வேலை. அப்ப இந்த இன்பத்தில் ஆழ்ந்திருப்பது, ஜட இன்பத்தில் ஆழ்ந்திருப்பது உண்மைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் ஒரு கற்பனையில வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க, ஒரு மாயையில. காணல் நீர் போல அது வந்து ஒரு பொய். ஆனா அவங்களுக்கு எல்லாம் நீர் மாதிரி தெரியுது. அப்படித்தான் ஜட உலகமானது பொய்யான தோற்றம் அவங்களுக்கு உண்மையா தெரியுது. அதுதான் வந்து பாகவத்துல முதல் ஸ்லோகத்திலேயே சொல்லப்பட்டிருக்கு. மொய்யந்தி சூரைய தேஜோபாரி அமிர்தாம் யதா வினிமயோ எத்திர திருஷர்கோ அமிர்ஷா தாம்னே சேனா சதா நிரஸ்தகுகம் சத்தியம் பரம் தீமகி. அப்ப இந்த மாயை, இந்த முக்குணங்களால் ஆன இந்த மாயை தோற்றுவித்த அந்த பகவான் இந்த உலகில எல்லாருக்கும் குழப்பத்தை ஏற்படுத்துறார். முனிவர்கள் கூட குழம்புறாங்க அவருடைய படைப்பிலால. அவரை பற்றி அறிய முற்படும் போது அவங்க கூட குழம்புறாங்க. பகவானை பற்றி யாராலே அவ்வளவு சீக்கிரம் புரிஞ்சுக்க முடியாது பக்தர்களை தவிர. அப்ப பக்தியினாலேயே பக்தியானாம் அவிஜானாதி யாவான் யாசாஸ்மி தத்துவதக ததோமாம் தத்துவோ ஞாத்துவா விசதே தத் அனந்தரம். அந்த தத்துவத்துல யாரால நுழைய முடியும்னா பக்தர்களால மட்டும்தான். அப்ப பகவானே அதுக்கு அனுகிரகம் கொடுத்தா மட்டும்தான் பகவானை பற்றி நாம் புரிந்து கொள்ள முடியும். அது வந்து ரொம்ப ஒரு புண்ணிய ஆத்மாக்களால் மட்டும்தான் பகவானை பற்றிய பெயரை உச்சரிக்கவோ கேட்கவோ அவரது லீலைகளை கேட்கவோ அவங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. மற்றவர்களுக்கு கொடுக்கப்படவே மாட்டாது. எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் அவங்க வந்து இந்த ஜடத்துல ஊறி போய் அப்படியே அவங்க மாயில போய் கட்டுண்டு கிடப்பாங்க. அப்ப இங்க வந்து பரமபுருஷ பகவானாகிய கரியை பிரம்மன் அணுகினார். பகவானின் இந்த வடிவம் சீரோதசாய் விஷ்ணு வடிவமாகும். எப்பொழுதெல்லாம் துன்பம் ஏற்பட்டு பிரம்மன்
பகவானை அணுக வேண்டுமோ அவர் சீரோதக சாய் விஷ்ணுவை அணுகலாம். பிரம்மன் எப்பொழுதெல்லாம் அண்டத்தில் தொல்லைகள் ஏற்படும் பொழுது பகவானை அணுகிறாரோ பகவானுடைய அருளால் பகவான் பிரம்மனை பல வழிகளில் விடுவிக்கிறார். அப்போ தேவர்களுக்கு துன்பம் வந்தா பிரம்மதேவரை அணுகுவாங்க. ஆனா பிரம்மதேவருக்கே துன்பம் வந்தா அவர் சீரோதக சாய் விஷ்ணுவை அணுகுகின்றார். 3 விஷ்ணுக்கள் நாம பார்த்தோம். காரண உதக சாய் விஷ்ணு, கர்ப்போதக சாய் விஷ்ணு, கடைசியில வர்றதுதான் சீரோதக சாய் விஷ்ணு. அந்த சீரோதக கடல்ல போய் சீரோதக சாய் விஷ்ணுவை பிரம்மதேவர் அணுகுகின்றார் அவருடைய தொல்லைகளை எல்லாம் நீக்கிறதுக்காக. அப்போ எல்லாரும் ஃபர்ஸ்ட் எப்படி ஒரு கஷ்டம் வந்தா பொதுமக்கள் ஆபீசர்ஸ் கிட்ட தான் போவாங்க. ஆபீசர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அப்புறம் மினிஸ்டர் கிட்ட போவாங்க. மினிஸ்டர் என்ன பண்ணுவார், அவர்னால தீர்க்க முடியலன்னா பிரைம் மினிஸ்டர் கிட்ட போவார். பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணுவாரு, அவர்னால தீர்க்க முடியலன்னா அவர் எங்க போவாரு, பெரிய லெவல்ல அப்படி மேல மேல போவாங்க. சீஃப் மினிஸ்டர் பிரைம் மினிஸ்டர் போவார். இப்படி ஒரு ஸ்டேஜா அங்க போகுது. அது போல இங்க பிரம்மதேவர் சீரோதக சாய் விஷ்ணுவை நாடுகிறார். அடுத்த ஸ்லோகம் 26. பாகிமாம் பரமாத்மம் பரமாம்ஸ்தே பிரேஷேனேனாஸ்ருஜம் பிரஜாஹ தாயிமாய பிதும் பாப உபாக்ராமந்தி மாம் பிரபோ. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. நான் படிக்கிறேன். படிங்க. நன்றிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பகவானை அணுகி பிரம்மன் அவரிடம் இவ்வாறு கூறினார்: என் இறைவா, உங்கள் ஆணைப்படி என்னால் படைக்கப்பட்ட இந்த பாவம் நிறைந்த அசுரர்களிடமிருந்து தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள். அவர்கள் பாலுணர்வின் விருப்பத்தால் ஏற்பட்ட வெறியினால் என்னை தாக்க வந்துள்ளார்கள். பொருளுரை. இந்த கிளை கதையில் பிரம்மனால் படைக்கப்பட்ட அசுரர்கள் ஆண்களே ஒருவர் மீது ஒருவர் பாலின விருப்பத்துடன் இருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது. சொல்ல போனால் தன்னை ஒத்த இனத்தின் மீதே பாலின விருப்பம் கொள்ளுதல் தீமையானது. வாழ்வின் சாதாரண நடைமுறையில் உள்ள எந்த நல்ல அறிவு உடையவருக்கும் இது இருக்காது. ஹரே கிருஷ்ணங் மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. அப்ப இன்றைய நவீன உலகத்துல இந்த ஒன் சைடு இத திருமணம் செய்து கொள்வது, ஆண்களே திருமணம் செய்து கொள்வது, பெண்களே திருமணம் செய்து கொள்வது, பால் உறுப்புகளை மாற்றிக்கொள்வது, இதெல்லாம் நாம பாக்குறோம். அப்ப பிரம்மதேவர் படைப்பின் போதே இது இருந்திருக்கு. அப்ப அசுரர்கள் பிரம்மனையே, ஏன்னா பிரம்மதேவர் ஒரு தூய பக்தர் அப்படிங்கிறதுனால அவர் அந்தனர், அந்த அழகு அவருக்கு இருக்கு. அப்போ இந்த அசுரர்கள் தோற்றத்துல மிகவும் கேவலமா இருப்பாங்க. இந்த காலத்துல அசுரர் குணமும் எல்லார்கிட்டையும் இருக்கு. ஆனா தோற்றம் அப்படிங்கிறது மனுஷ தோற்றத்துல எல்லாரும் இருப்பாங்க. ஆனா குணங்கள் அசுர குணம் உள்ள இருக்கு எல்லாரும். அப்பெல்லாம் அசுரர்கள்லாம் தனியாவே அந்த மாதிரி இருப்பாங்க. அவங்க உடல் பெருத்து கருப்பா குண்டா பெரிய விலைகளுடன் முடியெல்லாம் அப்படியே குத்திட்டு நிக்கும், முள்ளு மாதிரி நிக்கும், காதெல்லாம் பெருசா இருக்கும். பாக்குறதுக்கே ஒரு அருவருப்பான ஒரு தோற்றமுடையவர்களா இருப்பாங்க. அப்ப பிரம்மதேவரை பார்த்தோன்னா அவங்களுக்கு ஒரு பாலுணர்வு ஏற்பட்டு பிரம்மதேவரை துரத்துறாங்க. பிரம்மதேவர் ஓடுறாரு. ஓடி போய் சீரோதக சாய் விஷ்ணு கிட்ட அடைக்கலம் புகுகின்றார். அடுத்தது பதம் 27. ஸ்வமேக கில லோகானாம் கிளிஷ்டானாம் கிளேசனாச்சன ஸ்வமேக கிளேச தேசா மனசா சந்த பதாம் தவ. ஹரே கிருஷ்ண மந்தே. நான் படிக்கிறேன் மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு. என் பகவானே, நீங்கள் மட்டுமே துன்பம் அடைந்தவர்களின் துயரத்தை நீக்கும் வல்லமை உடையவர். உங்கள் திருவடிகளை சரணடையாதவர்களுக்கு துன்பம் தந்து அனுபவிக்க செய்கிறீர்கள். பொருளுரை. கிளேசதஸ் தேசாம் ஆனாசந்த பதாம் தவ எனும் சொற்கள் பகவானுக்கு 2 அக்கறைகள் உள்ளன என்று குறிக்கின்றன. முதலாவது, யார் பகவானின் திருவடிகளில் சரண் அடைகிறார்களோ அவர்களை காப்பாற்றுவது. இரண்டாவது, யார் எப்போதும் தீய தன்மை உடையவராகவும் பகவானிடம் பகை உணர்ச்சியுடனும் இருக்கிறாரோ அவர்களுக்கு தொல்லை தருவது. மாயையின் செயல்பாடு என்னவென்றால் பக்தர் அல்லாதார்க்கு துன்பம் தருதலாகும். இங்கு பிரம்மன் கூறுகிறார், நீங்கள் சரண் அடைந்தவரை காப்பாற்றுபவர். அதனால் நான் உங்கள் பாத கமலங்களில் சரணடைகிறேன். தயவு செய்து இந்த அசுரர்களிடமிருந்து என்னை காப்பாற்றுங்கள். ஹரே கிருஷ்ண மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. பகவான் துன்பம் அடைந்தவர்களின் துயரை நீக்க வல்லவர். அவரது திருவடி தாமரை சரணடையாதவர்களுக்கு துன்பம் அனுபவிக்க செய்கின்றார். அவர் அனுபவிக்க செய்கிறார்னா அது இயற்கையோட சட்டம். ஏன்னா பகவான் எப்பவுமே
எல்லாரையும் சமமாக நோக்குகின்றார். சமோகம் சர்வ பூதேசோ நமே துவேசோ அஸ்தின பிரியக. அப்ப ஏன் துன்பம் அடைகிறார்கள் பகவானை சரணடையாதவர்கள் அப்படின்னா நாம உடனே நம்ம வந்து ஆன் த ஸ்பாட் அந்த இதை நினைச்சுக்க கூடாது. துன்பம் அடைகிறார்கள் அப்படின்னா அது பிறப்பு இறப்பு முதுமை நோய் அப்படிங்கின்ற துன்பங்களும் 4 விதமான துன்பங்கள், 3 விதமான கிளேஷங்கள். கிளேஷம் அப்படின்னா துயரங்கள். அத்தியாத்மிகா, ஆதி பௌதிகா, ஆதி தெய்வீகா கிளேஷங்கள். இந்த 3 விதமான கிளேஷங்களுக்கு அவர்கள் இயற்கையோட சட்டம், அதுதான் பகவானுடைய சட்டம். இயற்கையோட சட்டம் அப்படின்னா இந்த மாயையோட கண்ட்ரோல் அந்த இயற்கையோட சட்டம் கொடுக்கப்படுகின்றது, அதுக்கு அவங்க உட்படுத்தப்படுகிறார்கள். ஆனா பகவானை சரணடைந்தவர்கள் என்ன சொல்றார் பகவத்கீதையில 18வது அத்தியாயத்துல 66வது ஸ்லோகத்துல சொல்றார், சர்வதர்மான் பரித்யஜ்ய மாம் ஏகம் சரணம் ரஜா அகம் துவாம் சர்வ பாவேப்ய மோஷயிஷ்யாமி மா சூஷக. எல்லா வித தர்மங்களையும் விட்டுட்டு எங்கிட்ட சரணடை, நான் உன்னை பாத்துக்கிறேன். சோ பகவானை சரணடைபவர்களுக்கு இந்த பிறப்பு இறப்பு என்னும் துன்பம் கிடையாது. ஏன்னா பகவானோட லோகத்துக்கு போயிட்டா அங்க எல்லாமே இன்பமயம். ஆனா அதுக்கு நம்ம மனசார சரணடையணும். சரணடைகிறது அப்படிங்கிறது இப்ப சிலர் சொல்லுவாங்க சரணம் அப்படின்னு சொல்லிட்டு கோயிலுக்கு போனா சரணம் ஐயப்பா அப்படிம்பாங்க. அது 48 நாள் தான். 48 நாள் கூட இப்பெல்லாம் ரொம்ப சர்வசாதாரணமா ஒரு மெக்கானிக்கலா பண்றாங்க. மனசுல வந்து அவங்களுக்கு அந்த உணர்வு இருக்கோ இல்லையோ வெளிப்புறமாக எல்லா சடங்கும் பண்ணுவாங்க. வேஷ்டி கட்டிக்குவாங்க, இல்ல மலைக்கு போவாங்க, மலையில இருந்து கீழே இறங்கி வந்தோடனே டாஸ்மார்க்கு போயிடுவாங்க. சோ இதுல என்ன சரணடைதல் இருக்கு? சரணடைவது அப்படின்னா டெம்பரரியா கிடையாது, பர்மனண்டா. நம்ம மனதையும் உடலையும் புலன்களையும் அனைத்தையும் சவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ வாசாம்சி வைகுண்ட வர்ணனே அப்படின்னு சொல்லி எல்லாவற்றையும் பகவானுக்கு அர்ப்பணிக்க வேண்டும். நாம வந்து அகிஞ்சன அப்படின்ற நிலையில ஏதுமற்றவனாக இருக்க வேண்டும். என்னுடைய ஆத்மா, உடல், பொருள், ஆவி அனைத்தும் இந்த பொருள் எல்லாம் உனக்கு சொந்தம் அப்படின்னு என்னைக்கு அந்த நிலை வருகின்றதோ அதுதான் உண்மையான சரணடைதல். அனுகூல்யஸ் சங்கல்ப பிரதிகூல்யஸ்வர். மாதாஜி அத்தியமிக்கா ஆதி பௌதிகா அது என்ன 3 இது சொல்லுங்க மாதாஜி. அத்தியாத்மிகா, ஆதி பௌத்திகா, ஆதி தெய்வீகா. அத்தியாத்மிகா அப்படின்னா நமக்கு நாமே நோட்ஸ் எடுத்துக்கோங்க. நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் துன்பம். இப்ப நாம் பல பாவங்களை செய்யறோம், அதெல்லாம் நமக்கு தான் திரும்பி வரும். எப்படி ஒரு பந்த வந்து செவுத்துல அடிச்சா அது திரும்பி நம்மை நோக்கி வருது, அது போல பாவ விளைவுகள் 1000 1,00,000 பசுக்கள் இருந்தாலும் அந்த கன்றுக்குட்டி வந்து அந்த தாய் பசுவை நோக்கி ஓடுவது போல நாம் செய்த பாவங்கள் நம்மை நோக்கி கண்டிப்பா எல்லாருக்குமே வரும். தீதும் நன்றும் பிறன் தரவாரா. சோ நமக்கு நாமே செய்கின்ற அந்த துன்பங்கள், நமக்கு நாமே ஏற்படுத்தி கொள்ளும் துன்பங்கள் அத்தியாத்மிகா. ஆதி பௌத்திகா அப்படின்னா நம்ம பிற உயிர்வாளிகளால் வரும் துன்பங்கள். இப்ப ஆமா, நம்ம போகும்போது ஒரு நாய் துரத்தி வந்து கடிக்குது, இப்ப தேள் கொட்டுது, பாம்பு கடிக்குது, வேற ஏதோ விஷப்பூச்சிகள் கடிக்குது. இந்த மாதிரி பிற உயிர்வாளிகள், வைரஸ் அட்டாக் வருது, கொரோனா வருது. சின்ன உயிர்வாளில இருந்து பெரிய உயிர்வாளி வரைக்கும், யானை வந்து நம்மளை துரத்துது, நம்மளை மிதிக்குது, இல்ல கடல்ல போனா ஒரு சுறாமீன் அது கிட்ட அகப்பட்டுட்டோம். எந்த உயிர்வாளிகிட்டையும் நாம் வந்து ஏதோ ஒரு பகை உணர்ச்சியில நாம போன ஜென்மத்துல அந்த தொடர்ச்சியின் விளைவாக அதனால வர்றது. அடுத்தது ஆதி தெய்வீகா அப்படின்னா, ஆதி தெய்வீகா நமக்கு மீறிய நிலையில நம்ம கண்ட்ரோலே கிடையாது. இப்போ நம்ம கண்ட்ரோல் இருக்கிறது நாம் செய்யும் விளைவுகள். நம்ம நல்லது செய்யலாம், கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். நம்ம உணர்வுகளை நல்லா தூய்மைப்படுத்தி நல்ல செயல்கள் செஞ்சு பாவ விளைவுகளை அனுபவிச்சாலும் இனியும் நாம அந்த விதை விதைக்காம இருக்கலாம். ஏற்கனவே விதைச்ச விதையை நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம், ஆனா அது பக்தினால எரிக்கப்பட முடியும். எல்லா பாவங்களும், அதாவது நாம் விதைச்ச விதை, இனிமேல் வருகின்ற விதை, இனி விதைக்காமல் இருப்பது அப்படின்னு எல்லாத்தையும் வந்து நம்ம பக்தியின் மூலமா அழிச்சிடலாம். ஆனா இந்த ஆதி தெய்வீகா அப்படிங்கிறது தேவர்கள் மூலமாக வருவது. தேவர்கள் கண்ட்ரோல்ல இருக்கிற காற்று, மழை, நீர், நெருப்பு, மேகம், இதன் மூலமாக. இப்ப மழை வந்து வருணன் நிறைய பொழியறார்,
அப்ப என்ன ஆகும்? வெள்ளம் வரும். அந்த வெள்ளத்துல சிக்கி பலர் தங்கள் உயிரை மாச்சுக்கிறாங்க. அது போல வெள்ளம், நிலநடுக்கம், வெயில் தாக்கம் அதிகமா இருக்கும்போது ஸ்ட்ரோக் வருது. இப்படி ஆதி தெய்வீக அப்படின்னா தேவர்களோட கண்ட்ரோல்ல இருக்கிற அந்த இயற்கையினால ஏற்படும் துன்பம். இப்படி 3 விதமான துன்பங்கள் எப்பவுமே நாம அனுபவிச்சுட்டு இருக்கிறோம். ஓகே மாதாஜி. சரிங்களா? அப்புறம் 4 மாதாஜி விதமான துன்பம். சொல்லுங்க மாதாஜி சொல்லுங்க மாதாஜி. அது லிங்க் அவங்களுக்கு அனுப்புனது போகலையாம், அது என்னங்க மாதாஜி? கனெக்ட் ஆகலன்னாங்க. சரிங்க, அது அப்புறம் நம்ம பாத்துக்கலாம். இந்த கிளாஸ் முடிச்சுட்டு பாத்துக்கலாம். ஓகே மாதாஜி, ஓகே. சோ இதுதான் கிளேஷங்கள். கிளேஷம் அப்படின்னா துன்பங்கள். அப்ப 4 விதமான துன்பங்கள் என்ன? பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய். பிறக்கும் போதும் அழுகிறோம், இறக்கும் போதும் அழுகிறோம், முதுமையிலையும் கஷ்டப்படுறோம். ஏன்னா நம்ம முதுமையில நம்ம நரம்பு, கை, கால்கள், எலும்பு, மூட்டு தேய்வு, கண் பார்வை குறைவு, காது கேட்கறது, இது போன்ற எல்லா பிரச்சனைகளையும் நாம சமாளிக்க வேண்டியிருக்கு. முதுமையில நம்மளுக்கு மதிப்பும் கிடையாது. சொல் போனா என்னது, பல் போனா சொல் போச்சு அப்படிம்பாங்க. சோ முதுமையில நம்மள மதிக்க மாட்டாங்க. குடும்பத்தினர் யாருமே மதிக்க மாட்டாங்க. நம்மள ஒரு பாரமா நினைப்பாங்க. சோ அந்த முதுமை வர்றப்பதான் அது தெரியும். இப்ப நம்ம பேசலாம். நாம முதியோர்களை எப்படி நாம அவாய்ட் பண்றோம், அது போல நம்மளையும் அவாய்ட் பண்ணுவாங்க. சோ பிறக்கும் போதும் நம்ம கஷ்டப்படுறோம், இறக்கும் போதும் கஷ்டப்படுறோம், முதுமையிலும் கஷ்டப்படுறோம், நோய் வந்தாலும் கஷ்டப்படுறோம். அப்ப இந்த 4 விதமான துன்பங்கள் நாம எப்பவுமே அனுபவிக்கிறோம். உடல்னு எடுத்தா இந்த எல்லாமே இருக்கும். இந்த 4 துன்பங்கள், 3 கிளேஷங்கள் எல்லாம் நம்மளுக்கு கண்டிப்பா இருக்கும், இல்லாமல் இருக்காது. சோ அப்ப இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, உடல் எடுக்காமல் இருப்பது, பௌதீக உடல் எடுக்காமல் இருப்பது. இப்ப நம்மளுக்கு 2 விதமான உடல் இருக்கு. ஒண்ணு ஆன்மீக உடல், ஒன்னொன்னு பௌதீக உடல். இந்த பௌதீக உடல் நிலையற்றது. இந்த ஆத்மாவானது கூடு விட்டு கூடு பாய்வது போல பலவித உடல்களை எடுக்கின்றது. அது 84 லட்சம் உயிரினங்கள் இருக்கு. அதுல எதுல வேணா நாம பின்னாடியும் போலாம். அப்ப பரிமாண வளர்ச்சியில நம்ம முன்னாடியும் வரலாம், நம்ம பாவங்கள்னால அது பின்னாடியும் போலாம். மனித பிறவி எடுத்து மிருகத்திற்குரிய குணத்தை கொண்டிருந்தால், எந்த மிருகத்திற்குரிய குணத்தை கொண்டிருக்கிறோமோ அந்த மிருக உடல் மீண்டும் நமக்கு கொடுக்கப்படுகின்றது. அப்ப இந்த மாதிரி பலவிதமான கஷ்டங்கள், துயரங்களை இந்த ஆத்மாவானது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. அப்ப அந்த ஆத்மாவை விடுவிக்கணும். அதுக்குத்தான் அதாதோ பிரம்ம ஜிக்ஞாசா, பிரம்மனை பற்றிய ஆய்ந்தறிவில் ஈடுபட வேண்டும். அதுக்குதான் நம்மளுக்கு பாகவதம், பகவத்கீதை எல்லாம் கை கொடுக்கின்றது. ஏன்னா பகவான் கிரந்தங்கள் வடிவாக வந்திருக்கிறார். பிராணர்கோ அதுனோதிதக. இப்ப பிராணங்கள் வடிவாக பகவான் நம்மளுக்கு கண் பார்வை, நம்மளுக்கு மங்கி இருக்கிற அந்த பார்வையை ஞான ஒளி ஊட்டுகின்றார். இந்த கண்ணுல நம்ம பௌதிகமான பார்வையில ஒண்ணும் கண்டுபிடிக்க முடியாது. இதெல்லாம் சூட்சுமமானது. அப்ப ஸ்தூலமானது தான் பார்க்க முடியும், சூட்சுமமானது நம்மளால காண முடியாது. அப்ப அதை ஞானக்கண் கொண்டு, ஞான சக்ஷு, அதனாலதான் பார்க்க முடியும். அப்ப அதுக்கு பகவான் நம்மளுக்கு பாகவதம் மூலமாக, பகவத்கீதை மூலமாக அதற்கு உதவுகின்றார். அப்ப எப்போது பாகவத பாராயணம் செஞ்சுட்டே இருக்கும்போது நம்மளுக்கு அந்த ஞான சக்ஷு, தெளிவான பார்வை கிடைக்கிறது. ஓகேங்களா? அடுத்தது பதம் 28. ஸ்ரோவதார்யாஷ்ய கார்பண்யம் விவிக்தாத்யாத்ம மதர்சனஹ விமுஞ்சாத்ம மதனும் ஹோராமித்யுக்தோ விமுமோச்சக. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே மொழிபெயர்ப்பு கிருஷ்ணா. மொழிபெயர்ப்பு பிறரின் எண்ணங்களை மிகவும் தெளிவாக பார்க்கும் பகவான் பிரம்மனின் துன்பத்தை கூர்ந்து நோக்கி அவரிடம் கூறினார், உன்னுடைய இந்த தூய்மையற்ற உடலை உதறி எறிந்துவிடு. இவ்வாறு பகவானால் ஆணையிடப்பட்டதும் பிரம்மன் தன் உடலை உதறி எறிந்தார். பொருளுரை. இங்கு பகவான் விவிக்தாத் ஆத்மதர்சன என்னும் சொற்களால் வர்ணிக்கப்படுகிறார். யாரால் பிறரின் துன்பத்தை சந்தேகம் இல்லாமல் முழுவதுமாக கூர்ந்து கவனிக்க முடிகிறதோ அவர் பகவானாகத்தான் இருக்க முடியும். ஒருவர் துன்பத்தில் இருக்கிறார் என்றால் அவர் தன் நண்பரிடமிருந்து ஆறுதல் பெற விரும்புவார். சில சமயம் இவ்வாறு நடக்கிறது. அதாவது அவருடைய நண்பர் அவரின் துன்பத்தின் ஆழத்தை புரிந்து கொள்வதில்லை. ஆனால்
பகவானுக்கு இது கடினமானது அல்ல. பரமாத்மாவான பகவான் வாழும் எல்லா பொருள்களின் மனதினுள்ளும் அமர்ந்திருக்கிறார். அவர் துன்பத்திற்கான சரியான காரணங்களை நேரடியாக கூர்ந்து கவனிக்கிறார். பகவத்கீதையில் பகவான் கூறுகிறார், சர்வசிய சாகம் ஸ்கிருதி கிருதி சந்நிவிஷ்ட. நான் எல்லோருடைய மனதிலும் அமர்ந்திருக்கிறேன். என்னால் தான் ஒருவருக்கு நினைவும் மறதியும் நிகழ்கின்றன. இவ்வாறு ஒருவர் எப்பொழுதெல்லாம் பகவானை சரண் அடைகிறாரோ அப்போது பகவான் அவர் மனதில் அமர்ந்திருப்பதை காண்கிறார். அபாயங்களிலிருந்து எவ்வாறு மீண்டு வருவது என்று அவர் வழிகாட்டுகிறார், அல்லது பக்தி தொண்டினால் அவரை எவ்வாறு அணுகுவது என்பதற்கு வழிகாட்டுகிறார். ஆயினும் பிரம்மனின் இப்போதைய உடல் தீய நோக்கத்தை படைத்ததால் அதை விட்டு விடும்படி பகவான் கூறினார். ஸ்ரீதர சுவாமியை பொறுத்தவரையில் பிரம்மன் உடலை நிரந்தரமாக விடுதல் என்பது உண்மையில் அவரின் உடலை விட்டு விடுதல் இல்லை. சொல்ல போனால் பிரம்மன் ஒரு குறிப்பிட்ட மனப்பான்மையை விட்டார் என்பதே ஆகும். வாழும் உள்பொருளின் நுட்பமான உடல் மனமே ஆகும். நாம் சில சமயம் பாவமான எண்ணத்தில் ஆழ்ந்திருப்போம். ஆனால் நாம் அந்த பாவ எண்ணத்தை விட்டுவிட்டால் நாம் உடலை விட்டுவிட்டோம் என்று கூறலாம். பிரம்மன் அசுரர்களை படைத்த பொழுது அவர் மனம் சரியான நிலையில் இல்லை. அது மிகுந்த உணர்ச்சி வயப்பட்டதாக இருந்திருக்க வேண்டும். ஏனென்றால் முழு படைப்பும் உணர்ச்சிக்கு ஆட்பட்ட நிலையில் இருந்தது. அதனால் அப்படிப்பட்ட உணர்ச்சி நிறைந்த பிள்ளைகள் பிறந்தனர். எந்த தாயும் தந்தையும் குழந்தைகளை பெறும்போது கவனமாக இருக்க வேண்டும் என்பது தொடர்கிறது. ஒரு குழந்தையின் மனநிலை அவன் உருவாகும் போது பெற்றோரிடம் இருக்கும் மனநிலையை பொறுத்தே அமையும். ஆகையால் வேதத்தின் நடைமுறைப்படி கற்பதான சம்ஸ்கார் அல்லது குழந்தைக்கு பிறப்பு கொடுக்கும் சமயச் சடங்கு பின்பற்றப்படுகிறது. குழந்தை பெறும் முன் ஒருவர் தன் தடுமாறிய மனதை தூய்மைப்படுத்த வேண்டும். பெற்றோர் தங்கள் மனங்களை பகவானின் பாத கமலங்களில் ஈடுபடுத்தும் பொழுது இயல்பாகவே நல்ல பக்தியுள்ள குழந்தைகள் பிறக்கும். சமுதாயம் முழுவதும் அது போன்ற நல்ல மக்கட்தொகை இருந்ததால் தீய மனப்பாங்கிலிருந்து தொல்லைகள் ஏதும் வராது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ இங்க வந்து பிரம்மதேவர் படைப்பை ஏற்படுத்தும் போது அவருக்கு ஒரு தீய படைப்பை ஏற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம். ஏன்னா பிரம்மதேவர் இங்க வந்து நம்மளுக்கு ஜட உலகை படைக்கின்றார். அதனால ரஜோகுணத்துல அவர் இருந்தாக வேண்டி இருந்தது. அப்ப வந்து அந்த தீய ஒரு படைப்பை ஏற்படுத்தும் போது அவரது மனோபாவம் எப்படி இருக்கும்? ஒரு சஞ்சலமான நிலையில தான் இருக்கும். அப்ப இங்க வந்து அவர் தனது உடலை விடுக்கிறார் அப்படின்னா, நம்மளுக்கு 2 உடல் இருக்கு. ஒண்ணு கண்ணுக்கு தெரிகின்ற ஸ்தூல உடல், இன்னொன்னு சூட்சுமமான உடல். ஸ்தூல உடல் வந்து பஞ்சபூதங்களால் ஆனது, நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம். சூட்சும உடலானது மனம், புத்தி, அகங்காரம் இதால் ஆனது. அப்போ இந்த மனம் வந்து முக்கியமானது. ஏன்னா மனம் வந்து பல எண்ணங்களை நமக்குள் தோற்றுவிக்கின்றது. அதை வந்து புத்தி அடக்குது, இன்டெலிஜென்ஸ் வந்து அடக்குது. அப்ப இன்டெலிஜென்ஸ் மூலமா மனதை கண்ட்ரோல் பண்ண முடியாதவங்க பிற்காலத்துல ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஏன்னா அதுதான் பாவ விளைவுகளையும் உண்டாக்கிறது. மனம் போன போக்குல கால் போனா என்ன ஆகும்? பாவங்கள் பல கிடைக்கும். அப்ப அந்த மனதை வந்து இன்டெலிஜென்ஸ் கண்ட்ரோல் பண்ணும் போது நாம வந்து ஒழுங்குபடுத்தப்படுகின்றோம். அப்ப அந்த மனதை வந்து தீய ஒரு மனதை அவர் வந்து விடுக்கின்றார் அப்படிங்கிற பொருளை தான் அவரை பிரம்மதேவர் உடலை விடுக்கிறார் அப்படின்னா ஸ்தூல உடலை கிடையாது, சூட்சும உடலை விடுக்கின்றார். இப்ப நம்ம ஒரு கெட்ட நினைவோட இருக்கும்போது மனம் வந்து சஞ்சலத்தோட இருக்கும்போது அந்த மனதை வந்து நம்ம சீர்படுத்துறோம். எப்படி? இன்டெலிஜென்ஸ் மூலமா, புத்தியின் மூலமா அதை சீர்படுத்துறோம். ஏன்னா மனம் நினைப்பதை எல்லாம் செஞ்சா இந்த உலகத்துல யாருமே, இந்த உலகம் அமைதியா இருக்காது. அப்போ மனம் நினைத்ததை எல்லாம் யாருமே செய்யவும் முடியாது. ஏன்னா அது வந்து அவ்வளவு ஒரு ஆட்டம் போடும், குரங்கு மாதிரி கிளைக்கு கிளை தாவிட்டே இருக்கும். அப்ப அந்த மனதை எவ்வாறு அடக்குவது? பகவானின் திருநாமத்தை கொண்டே மனதை அடக்க முடியும். வேற எந்த முயற்சினாலும் முடியாது, தலைகீழ நின்னாலும் முடியாது. அதைத்தான் ஆயிரம் ஆண்டுகள் அஷ்டாங்க யோகிகள் பண்ணி பாக்குறாங்க. அப்போ அதெல்லாம் வந்து செயற்கையான முறை. ஆனா இயற்கையான முறையில் மனதை அடக்குவது என்பது பகவானின் திருநாமத்தின் பக்தியின் மூலமாகவே மனதை அடக்க முடியும். பகவானின் திருநாமத்தை தொடர்ந்து உச்சரிப்பதனாலே மனம் கட்டுக்குள் வரும். ஏன்னா அது வந்து இயற்கையானது. ஏன்னா நாமெல்லாம் ஜீவேன சுரூபகய கிருஷ்ணேர நித்யதாச, பகவானுக்கு நாம வந்து தொண்டு செய்யவே பகவானால் படைக்கப்பட்டவர்கள். அந்த நிலை வரும்போது மனம் தானாக அடங்குகின்றது. ஏன்னா பகவான் உள்ள பரமாத்மாவாக இருந்து அந்த மனதை அடக்குவதற்குரிய வழியை அவரே தருகிறார்.
நம்ம எல்லார் மனசுலயும் அவர் இருக்கிறதுனால இன்னைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்கும், பல வருடங்கள், பல கோடி வருடங்களுக்கு முன்னாடி நான் எப்படி இருந்தேன், என்ன பாவங்கள் செய்தேன், அதை அறிந்தவர் அவர் ஒருவரே ஒருவர் தான். ஏன்னா நமக்கு கூட தெரியாது. நான் போன ஜென்மத்துல என்ன ஒரு உருவத்தை எடுத்திருந்தேன், நான் என்ன பாவம் பண்ணியிருந்தேன், நான் இனி என்ன அனுபவிக்க போறேன், இதெல்லாம் நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா பகவான் ஒவ்வொரு செகண்டும் நம்ம கூடவே இருக்கிறார். எப்படி? பரமாத்மாவாக. ஆத்மா கூட பரமாத்மாவாக இருப்பதால் தான் நம் செயல்களை நாம் சரிவர செய்ய முடிகின்றது. பரமாத்மா இல்லைன்னா நம்மளால ஒண்ணுமே செய்ய முடியாது. அதனாலதான் படைப்பின் போது பிரம்மதேவர் நம்மை படைக்கிறார். ஆனா அந்த நம்மளுக்கு வந்து அந்த செயல்பட முடியல. எதனால? பரமாத்மா நம்ம கூட இல்லாதனால. அப்புறம் அவர் பகவானை மறுபடி தவம் செய்து ஆஹ் தேவ வருடத்துல 1000 ஆண்டுகள் மறுபடியும் தவம் பண்றார். அதுக்கப்புறம் அவர் பகவானை நோக்கி சொல்றார், இந்த படைப்புல வந்து எனக்கு சிரமமா இருக்கு அப்படின்னு. அப்ப இது வரைக்கும் வேலை முடிஞ்சது, இனி நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி எல்லா உயிர்வாளிகளுக்குள்ளும் அவர் பரமாத்மாவை நுழைஞ்ச உடனேதான் எல்லா உயிர்வாளிகளாலும் இயங்க முடியுது. அப்போ நாம வந்து யாருக்கும் தெரியாம ஒரு செயலை செய்யறோம்னு கற்பனை பண்ணக்கூடாது. ஏன்னா எல்லாருக்குள்ளயும் பகவான் வந்து பரமாத்மாவாக உபத்ரஷ்டா அனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர அப்படின்னு சாட்சியாக இருக்கின்றார். ஆனா மௌனமா இருக்கிறார். அப்போ நம்ம சில சமயங்கள் கூட அதை ஃபீல் பண்ணலாம். நம்ம மனசு சொல்லும், இது செய்யாத தப்பு தப்புன்னு. ஏன் அந்த உணர்வு ஏன் ஏற்படுது? உள்ள இருந்து பரமாத்மா நம்மை வழி நடத்துகிறார். நாம வந்து தீய சொற்கள் சொல்லக்கூடாது, தீயவற்றை பார்க்க கூடாது, தீயவற்றை செய்யக்கூடாது அப்படிங்கிறது பகவான் உணர்த்திட்டே இருப்பார். ஆனா நாம சொல்லுவோம், எனக்கு ஒண்ணும் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு. தெரியாமல் எல்லாம் செய்யல, தெரிஞ்சேதான் பல சமயங்கள்ல செஞ்சிருப்போம். ஆனா நம்ம இதை வந்து ஒரு சாக்கா வச்சு நாம என்ன சொல்லுவோம், நான் தெரியாம செஞ்சுட்டேன் அப்படின்னு. அப்போ பகவான் அனைத்தையும் அறிந்தவர். அப்போ இந்த இதுல என்ன முக்கியமான ஒரு இது சொல்றாரு ஸ்ரீல பிரபுபாதர் அப்படின்னா, ஒரு தந்தை தாய் ஒரு குழந்தைகளை உருவாக்க பிளான் பண்றாங்க அப்படின்னா, ஒரு தாயோட கருவுல ஒரு குழந்தை இருக்கும்போது அந்த தாயோட மனோபாவம் எப்படி இருக்குமோ அந்த குழந்தைக்கு அது பெரும் பாதிப்பை உண்டாக்குகின்றது. அதனாலதான் அந்த காலத்துல கன்சீவா இருந்தாங்கன்னா, கர்ப்பமா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து சந்தோஷமா வச்சுக்கணும் அப்படிம்பாங்க. ஆனா இந்த காலத்துல நான் கேட்டதெல்லாம் கொடுக்கணும், கர்ப்பமா இருக்கிறவங்களுக்கு வந்து அவங்க ஆசைப்பட்டதெல்லாம் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அதை திரிச்சு விட்டுட்டாங்க. ஏன்னா அந்த இன்பமான மனநிலையில குழந்தை பெற்றுக்கொள்ளும் போது அந்த குழந்தை வந்து எப்பவுமே மகிழ்ச்சியா இருக்கும். இல்லைன்னா அது சேடிஸ்டா இருக்கும். ஒரு தாய் வந்து குழந்தையை வச்சுட்டு ரொம்ப துன்புற்று அழுது மன வருத்தத்தோட இருந்தானா அந்த குழந்தை பிற்காலத்துல அதுவுமே அந்த மாதிரிதான் இருக்கும். ஒரு மனநோயாளியா இருக்கும். அதுக்குதான் கர்ப்பதான சமஸ்காரன்ற ஒரு முறை நம்ம புனிதப்படுத்தும் சடங்குல கொடுக்கப்பட்டிருக்கு வேதங்கள்ல. இப்போ ஒரு தாய் கருவுறுகிறாள் என்றால் அதுக்கு முதல்லயே அவங்க வந்து பிளான் பண்ணணும். ஒரு ஆத்மாவை உள்ள கொண்டு வர்றது அப்படிங்கிறது அது பகவானால் அனுப்பப்படுது. சோ அந்த தாய்க்கு வந்து அந்த குழந்தையை உடலை வளர்க்கின்ற பொறுப்பு தான். ஆனா அந்த அதோட சேர்த்து முக்கியமான பொறுப்பு என்னன்னா, இப்பெல்லாம் அதைத்தான் நினைக்கிறாங்க, உடலை வளர்த்து விடணும்னு தான் நினைக்கிறாங்களோ தவிர அந்த குழந்தையோட மனதை அந்த ஆத்மாவை விடுவிக்கணுங்கிற எந்த தாய் தந்தையும் முயற்சி செய்யறது கிடையாது. ரொம்ப அபூர்வமா தான் சில பக்தர்கள் அந்த குழந்தை வந்து பகவானால் எனக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஆத்மாவுக்கு நான் வெறும் ஒரு காவல் மட்டுமே, என ஒரு சின்ன பொறுப்பு மட்டுமே எனக்கு பகவான் தந்திருக்கார். எதற்காக? அந்த ஆத்மாவை இந்த உடலிலிருந்து விடுவிக்க அதற்கு நான் வழி செய்ய வேண்டும். அந்த பொறுப்பு மிகப்பெரிய பொறுப்பு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் மறந்துடுறாங்க. அந்த குழந்தைக்கு எப்படி உடலை பாதுகாக்கலாம், செல்வத்தை சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த பேரண்ட்ஸ் சொல்லி தர்றாங்களே தவிர அந்த ஆத்மாவை உடலிலிருந்து எப்படி விடுவிப்பது, அப்ப பிரம்ம ஞானத்தை எவ்வாறு அறிந்து கொள்வது, வேத கல்வியை எவ்வாறு புகட்டுவது, இதெல்லாம் சொல்லி தர்றது கிடையாது. ஒரு பகவத்கீதையோ பாகவதமோ எந்த வீட்லயும் நடக்கிறது கிடையாது. அது அந்த அந்த உச்சரிப்பு, அந்த பிரணவ மந்திரம், அதனோட அர்த்தம், இந்த மாதிரி பல ஆன்மீக தகவல்கள் குழந்தைகளுக்கு சொல்லித்தரது கிடையாது. பிரம்மம்னா என்ன, பக்தினா என்ன, முழுமுதற் கடவுள்னா யார், எதுவுமே குழந்தைகளுக்கு தெரியாது. ஏன்னா அந்த அளவுக்கு படிப்படியாக நிலவு தேய்வது போல எல்லாருமே பக்தியில தேய்ஞ்சு போயிட்டாங்க.
அப்போ இப்ப எல்லாமே ஜடக்கல்வி. ஜடக்கல்வி எதுக்கு? வெறும் காசு சம்பாதிக்கிறதுக்கு. ஏடிஎம் மெஷின் மாதிரி காசு சம்பாதிக்கிற மட்டும். கார்டு போட்டா காசு வரும். அது போல இந்த கல்வி கொடுத்தா காசு வரும். அப்ப போதும், அது போதும் அப்படின்னு நினைக்கிறாங்க. அதுதான் ரொம்ப மோசமான நிலைமை. ஏன்னா அவங்களுக்கு உள்ளத்துல எந்த உறுதியும் கிடையாது, பக்தியும் கிடையாது, வாழ்க்கையில ரொம்ப தடுமாற்றம். சிறு தொல்லை வந்தா கூட நிறைய பேர் சூசைட் பண்ணிடுறாங்க. சூசைட் அப்படிங்கிறது ஒரு மிக மோசமான செயல். பகவான் கொடுத்த உடம்ப யாருக்கும் அதுல இருந்து விடுவிச்சு கொள்றதுக்கு அவங்கவங்களுக்கு தகுதி கிடையாது. அது இயற்கையான மரணமாகத்தான் இருக்க வேண்டும். இப்படி பல நுட்பமான விஷயங்கள் குழந்தைகளுக்கு தெரியறது இல்லை. அதனால அவங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்போ எல்லாருமே இந்த பாகவதம் பகவத்கீதை கேட்டு படிச்சு மற்றவர்களுக்கு இந்த ஞானத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும், பகிர்ந்து கொடுக்கணும். அடுத்தது ஸ்லோகம் 29. தாம் வனஞ்ச் சரணாம்போஜம் மத் விகவல லோச்சனாம் காஞ்சி கலா பவில சத்து குலாச்சன்னரோதசம். மாதாஜி நான் படிக்கிறேன் மாதாஜி. மொழிபெயர்ப்பு. ஆசா பக்தி வேதாந்தர் சுவாமி சிலர் பிரபாத் ஜெய். பிரம்மனால் விடப்பட்ட உடல் பகலும் இரவும் சந்திப்பது உணர்ச்சியை தூண்டும் நேரம் ஆகிய மாலை நேரங்களில் வடிவத்தை எடுத்துக்கொண்டது. இயற்கையின் வெறியுடனும் ரஜஸ் என்னும் குணத்தால் ஆளப்பட்ட அசுரர்கள் அதை அழகான இளநங்கையாக கருதினார்கள். அவருடைய தாமரை பாதங்களில் கனகன என்று ஒலிக்கும் சலங்கைகள் இருந்தன. அவளின் கண்கள் அகன்று மயக்க வெறியுடனும் இருந்தன. அவனின் இடை அழகில் ஆடையால் மூடப்பட்டு அதை சுற்றிலும் ஒரு ஒட்டியானம் ஒளி வீசியது. பொருளுரை. விடிய காலை புண்ணியத்தை விதைக்கும் ஏற்ற நேரமாக இருப்பதை போல மாலை தொடங்கும் உணர்ச்சிக்கு ஏற்ற நேரமாகும். அசுர குணமுடையவர்கள் பொதுவாக பாலுணர்வு நுகர்ச்சியில் பெரிதும் விருப்பமுடையவர்கள் ஆகிய இந்த அசுரர்கள் மாலையில் மயங்கிய ஒளியை ஒரு அழகிய பெண்ணாக நினைத்து அணுகினார்கள். அவளை பல வழிகளில் போற்றத் தொடங்கினார்கள். அவர்கள் மயங்கிய ஒளியை கால்களின் ஒலிக்கும் கிண்கிணி இடையில் ஒட்டியானமும் அழகிய மார்பகங்களையும் உடைய மிக அழகிய பெண்களை கற்பனை செய்தார்கள். அவர்கள் தங்களினுடைய பாலுணர்வு நுகர்ச்சிக்காக இந்த அழகிய பெண்ணின் தோற்றத்தை அவர்கள் முன் கற்பனை செய்தார்கள். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ. அப்போ மயக்கத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, கற்பனையிலேயே அவங்க பல எண்ணங்கள்ல அவங்க ஆழ்ந்து கிடப்பாங்க. அதாவது ஜட இன்பத்தில் மூழ்கியவர்கள். அந்த எல்லாருமே இப்படித்தான். இப்ப ஜட இன்பம் அப்படின்னா, இந்த பொருள் கிடைக்கும், நான் இன்னும் உயிரோடு இருப்பேன், இன்னும் 10 வருடம் கழிச்சு நான் முதலாளி ஆயிருவேன் கம்பெனிக்கு அப்படின்னு சொல்லி கற்பனை பண்றாங்க பாருங்க. ஒரு குயவன் என்ன பண்ணினானா, நம்ம நல்லா படுத்து தூங்கிட்டு ஒரு பானை ஒண்ணு செஞ்சான். அத கால் கிட்ட வச்சுட்டு அப்படியே தூங்கிட்டான். அவன் கனவுல வருது, இந்த ஒரு பானை நாளைக்கு இன்னும் அந்த பணத்தை கொண்டு இந்த ஒரு பானையை விற்று அந்த பணத்தை வாங்கிட்டு இன்னும் 3 பானை செய்வேன். அந்த 3 பானை அடுத்த நாள்ல 6 பானை செய்வேன். அந்த பணத்தை வித்து மறுநாள் நான் 12 பானையை உருவாக்குவேன் அப்படின்னு அவன் அடுக்கடுக்கா எண்ணிட்டே படுத்துட்டு கனவு கண்டுட்டு இருக்கான். அப்ப அவனுக்கு திடீர்னு ஒரு கொசு கடிக்குது. ஓங்கி ஒரு உதச்சா அந்த ஒரு பானையும் உடைஞ்சிருச்சு. இப்படித்தான் நிறைய பேர் கனவு கண்டுட்டு இருக்காங்க. அந்த உடல் எந்த அளவுக்கு அவனுக்கு வேலை செய்யும்னு தெரியாது. அடுத்த நாளா மரணம் என்கின்ற பாம்பு எப்ப தீண்ட போகுதுன்னு தெரியாது. அடுத்த நாளா, அடுத்த வாரமா, அடுத்த மாசமா, இல்ல 4 வருடம் கழித்தா, 10 வருடம் கழித்தான்னு தெரியாது. ஆனா அந்த மரணத்திற்கான பயணத்திற்கு அவன் ஏற்பாடு செய்தானான்னு கேட்டா ஒண்ணும் கிடையாது. போகும்போது காதற்ற ஊசியும் வராது கடைவழிக்கேன்னு எதுவும் கொண்டு போறது கிடையாது. அப்போ எதை கொண்டு போறான்? அவன் செய்த பாவ புண்ணியங்களை. சோ அதுக்கான ஏற்பாட்டை பண்ணினானான்னு கேட்டா கிடையாது. ஒரு சென்னை இங்க கோயம்புத்தூர்ல இருந்து சென்னை போறதுக்கு கூட அவன் சூட்கேஸ்ல பல பொருட்களை எடுத்து வைக்கிறான். அதை எழுதி ஒரு வாரத்துக்கு முன்னாடியே எடுத்து வைப்பான். டைரி எடுத்து வச்சோமா, பேனா எடுத்து வச்சோமா, ட்ரெஸ் எடுத்து வச்சோமா, இன்னர்ஸ் எடுத்து வச்சோமா, துண்டு எடுத்து வச்சோமான்னு எவ்வளவோ அவன் யோசிச்சு செய்வான். ஆனா இந்த உடலை விட்டு ஆத்மா பயணம் பயணம் செய்யறது ஒரு பெரிய பயணம். அது எங்கேன்னு வழி கூட தெரியாது. வழி தெரியாத ஊருக்கு நாம பயணம் போக போறோம் அப்படிங்கிறது ரொம்ப டேஞ்சர். நீங்க இங்கிருந்து அமெரிக்கா போறீங்க, யாரையும் தெரியாது, அந்த வழியும் தெரியாது. அப்ப எப்படி போவீங்க?
கண்ணை கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஒருத்தரை விட்டா எப்படி இருக்கும்? அது போல இந்த மரணமானது நாம எங்க போறோங்கிற எந்த உலகத்துக்கு போறோம் நம்மளுக்கு எதுவுமே தெரியாது. ஆன்மீக லோகமா, பௌதிக லோகமா, பௌதிக லோகத்துல எவ்வளவு அண்டங்கள் இருக்கு, அதுல எத்தனை 14 லோகங்கள் இருக்கு, அதல விதல சுதல பாதாள மகாதல ரசாதல போன்ற கீழ் லோகங்களும், மேல ஆஹ் தபோலோகம், மகர்லோகம், ஸ்வர்கலோகம் அப்படின்னு 6 லோகங்கள், சத்தியலோகம் அப்படின்னு சொல்லி 6 லோகங்கள் இருக்கு. நாம இருக்கிறது மத்திய லோகம் பூமி. அப்ப நம்ம உயிர் ஆத்மாவானது உடலை விட்டு பிரியும் போது நாம எங்க போக போறோம், எந்த உடல் எடுக்க போறோம், என்ன பாவங்கள் நாம பண்ணினோம், எப்படி இருந்திருக்கணும், இனிமே எப்படி இருக்கணும், ஒண்ணுமே தெரியாம பலர் பயணப்படுகின்றார்கள். அந்த மரணம் எப்ப வேணா நம்மள தீண்டும். ஆனா அதற்குரிய ஏதாவது ஏற்பாடு பண்ணினமான்னு கேட்டா யாரும் பண்ணல. அப்ப மரணம் என்பது 1000 தேள் கொட்டும் வழிவலிப்பது. அதற்குரிய எக்ஸாம் இப்ப நடந்துட்டு இருக்கு. சோ அதுக்கு நாம ப்ரிப்பேர் பண்ணினோமா அப்படின்னு கேட்டா நிறைய பேர் பண்ணல. அப்ப என்ன ஆகுது, நம்மெல்லாம் மரணத்தின் போது துடிச்சு மறுபடியும் இந்த பிறப்பு, இறப்பு, முதுமை, நோய் அப்படிங்கிற வட்டத்துக்குள்ள சிக்கி மறுபடியும் ஒரு உடல் எடுப்போம். உடல் என்பது எடுத்தா மறுபடியும் இதெல்லாம் இருக்கு. இந்த கிளேசங்கள் இருக்கு, இந்த 4 துன்பங்கள் இருக்கு, 3 கிளேசங்கள் இருக்கு, 4 துன்பங்கள் இருக்கு. போதண்டா சாமி அப்படின்னு அடிபடுற வரைக்கும் அந்த மாயை நம்மளை துரத்தி அடிக்கும். சோ எப்போ பிறவாமை என்கின்ற நிலை வேண்டும் அப்படின்னு நாம நினைக்கிறோமோ அப்பத்தான் நாம இதுக்கு மறுபடியும் தயாராகும். அப்போ ஆன்மீக லோகம் எங்க இருக்கு, அதுக்கு எப்படி போகணும் அப்படிங்கிறதுக்கு தான் பாகவதம் நம்மளுக்கு கை கொடுக்கின்றது. அது ஒரு மேப். பாகவதத்துல நம்மளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க, இப்படி போனா இங்க போலாம், அப்படி போனா இங்க போலாம். அதுக்கு நீங்க என்ன மனோபாவத்துல இருக்கணும், பக்தி எப்படி பண்ணணும், கிருஷ்ணருடன் அகை துகி அப்பிரத்திகதா, அந்யா அபிலாஷித சூன்யம், எந்த ஒரு சிறு களங்கமும் இல்லாத தூய பக்தி எப்படி செய்வது, அதை சொல்லித்தர்றதுதான் பாகவதம். அப்ப இங்க யாரால் பிறரின் துன்பத்தை சந்தேகமில்லாமல் முழுவதுமாக கூர்ந்து கவனிக்க முடிகிறதோ அவர் பகவானாகத்தான் இருக்க முடியும். அப்போ ஒருத்தர் நண்பர்கிட்ட சொல்லலாம், எனக்கு தலை வலிக்குது அப்படின்னு. அந்த நண்பருக்கு தெரியாது தலைவலி அப்படின்னா எப்படி அவருக்கு வலிக்குதுங்கிற உணர்வு அவருக்கு வராது. அப்படியா, இரு நான் மருந்து வாங்கி கொடுக்குறேன்னு வேணா சொல்லலாம். ஆனா அது தலைவலி வாங்கிக்கிறேன் நான் சொல்ல முடியாது. நீங்க தான் அனுபவிக்கணும். அந்த தலைவலி எப்படிப்பட்டதுன்னு உங்களுக்கு தான் அந்த வலியும் வேதனையும் தெரியும். சோ நண்பர் ஆறுதல் சொல்லலாம். ஆனா பகவானுக்கு உள்ளிருந்து பரமாத்மாவா ஒவ்வொரு உயிர்வாளிகிட்டையும் பரமாத்மாவா இருக்கிறதுனால அந்த தலைவலி அவருக்கும் தெரியும். நம்மளுக்கு அடுத்தவங்களை பத்தி தெரியாது, ஆனா பகவானுக்கு அடுத்தவங்களோட தலைவலியும் தெரியும். ஏன்னா அவர் ஒவ்வொரு உயிர்வாளிகளிலும் இருக்கின்றார். நம்ம உடல்ல இருக்கிற துன்பம் நம்மளுக்கு தெரியும், இன்பம் தெரியும். ஆனா அடுத்த உடல்ல என்ன இன்பமோ துன்பமோ எண்ணங்களோ நம்மளுக்கு தெரியாது. ஆனா பகவானுக்கு எல்லா உயிர்வாளிகளோட இன்பம் துன்பம் நேற்று நாளை இது எல்லாமே தெரியும். இன்று நேற்று நாளை எல்லாமே தெரியும். முக்காலமும் உணர்ந்தவர். அப்ப பகவானுக்கு இது ஒண்ணும் கடினமான விஷயம் கிடையாது. எல்லார் மனசுலயும் இருக்கிறார். உபத்ரஷ்டா ஹனுமந்தா பர்த்தா போக்தா மகேஸ்வர அப்படின்னு. அப்போ பிரம்மன் இங்க உடலை நிரந்தரமாக, உடலை அப்படின்னா வெளிப்புற உடலை கிடையாது, மனம் என்கின்ற உட்புற உடலை, சூட்சும உடலை அவர் விடுகிறார். அதனால குழந்தைகள் பெற்றுக்கொள்பவர்கள் எந்த மனோபாவத்துல இருக்கணும் அப்படின்னா, கண்டிப்பா அவங்க பக்தியில மிகவும் உயர்ந்த நிலையில இருக்கணும். எப்பொழுது பகவானோட நாமத்தை ஸ்மரண் பண்ணணும். அவங்க பகவானோட நாமத்தை உச்சரித்து கொண்டிருக்கும் போது அந்த குழந்தை, அந்த ஆத்மாவானது அந்த குழந்தையோட உடல்ல போய் அந்த குழந்தையாக வெளிவரும் போது அந்த ஆத்மா பாவங்களை அந்த தாய் தந்தை நல்ல நெருப்புல அழிக்கிற மாதிரி பகவானோட நாமத்தின் மூலமா அந்த குழந்தையோட பாவத்தை ஏற்கனவே முடிஞ்ச அளவுக்கு அழிச்சிடுறாங்க நாமாவை கொண்டு. அப்போ அந்த மனோநிலை, எந்த மனோபாவத்தில் அவள் வயிற்றில் குழந்தையை சுமக்கின்றாளோ அதே மனோபாவத்தை அந்த குழந்தை ஏற்று வருகின்றது. அப்ப சந்தியா வேலை அப்படின்னா பகலும் இரவும் கூடும் வேலை. அது மாலை நேரம். அந்த நேரத்துல உறவு கொள்ளக்கூடாது.
ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளக்கூடாது. என்னதான் சட்டம் எனக்கு கல்யாணம் அப்படின்ற பேர்ல நம்மளுக்கு சட்டம் அனுமதி கொடுத்தாலும் அந்த உடலை வந்து துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. அப்போ உடலோடைய சுகத்திற்காக, காம சுகத்திற்காக ஆணும் பெண்ணும் இணையக்கூடாது. அதுக்குரிய நேரங்கள் இருக்கு. அமாவாசை போன்ற திதிகள்ல அவங்க எல்லாம் இணையக்கூடாது. அப்போ அந்த காலத்துல பெரியவங்க எல்லாம் அது கரெக்டா ஃபாலோ பண்ணாங்க. பகல் நேரத்துல எல்லாம் இணையக்கூடாது. ஆனா இன்னைக்கு யானிஷா சர்வ பூதானாம் அப்படின்னு சொல்லி பகலெல்லாம் இரவாகவும் இரவெல்லாம் பகலாகவும் நிறைய இளம் இளம் நங்கையர்கள் அவங்க எல்லாம் இளம் வாலிபர்கள் எல்லாம் அந்த மாதிரி மாத்தி அமைச்சுக்கிறாங்க. நைட்டு உழைக்கிறது, பகல்ல வந்து தூங்குறது. இதெல்லாம் வந்து அவங்க உடலுக்கும் கேடு, மனதுக்கும் கேடு. அப்போ உறவுகள் அப்படிதான். ஆண் பெண் இணையிறது கூட இப்ப திதி கஷ்யப்பர் வாழ்க்கையில நாம என்ன பாக்குறோம்? திதி வந்து தவறான நேரத்தில் கஷ்யப்பர் கூட இணைய விருப்பம் கொண்டதனால் அந்த ஹிரண்யாக்ஷன் ஹிரண்யகசிபு திதியோட வயித்துல பிறந்தாங்க, அசுரர்கள் வந்து பிறந்தாங்க. அப்ப சிவபெருமான் வந்து அந்த மாலை நேரத்துல பிரதோஷ நேரத்தை அவர் வந்து காவல் புரிபவர். இப்ப பிரதோஷ நேரத்துல இந்த மாலையில வந்து உயிர்கள் அடங்கும் நேரத்துல யாரெல்லாம் இந்த தவறான காரியங்களை செய்கிறார்களோ அவங்களோட கர்ப்பத்துல அசுர குணம் கொண்ட அந்த பேய் பிசாசுகள் அவங்கள வந்து அனுப்பி அவங்களுக்கு ஒரு உடல் தர்றாரு. அப்ப அந்த உடல் வந்து மனித உடலாக இருந்தாலும் உண்மையில அந்த உணர்வு வந்து அசுரர்களோட உணர்வுடைய குழந்தைகள் பிறக்கின்றார்கள். அதனாலதான் நிறைய பேருக்கு குழந்தைகளால துன்பம் வருது. இந்த குழந்தை ஏன் தான் பிறந்தானோ, இவன் பிறக்காம இருந்தா நல்லா இருந்திருக்கும், இவ்வளவு ஒரு மோசமான பிள்ளை பெத்துட்டோமேன்னு பெரியவங்க வருத்தப்படுவாங்க, பெற்றோர்கள். அதுக்கு காரணம் என்ன? கூடாத நேரத்துல கூடியதும், அப்ப அந்த குழந்தை இருக்கும்போது மனசுல வந்து அருவருப்பான எண்ணங்கள், மனசை கண்ட்ரோல் பண்ணாம, பகவானிடம் பக்தி பண்ணாம, அந்த மனோபாவத்துல இருக்கிறவங்களுக்கு அந்த குழந்தைகள்னாலேயே பின்னாடி கஷ்டம் வருது. அதுக்கு யார் காரணம்? பெற்றோர் தான் காரணம். ஆனா அவங்க பிளேம் பண்றது என்ன? இப்படி போயிட்டானே பையன், இவ்வளவு மோசமான காரியம் பண்றானே, சோ பையன் சரியில்லையே. அப்ப நீங்க பக்தி கொடுக்கல, அது முதல் தவறு உங்களுடையது. சோ குழந்தைகள்லாம் பிறக்கும் போது நல்லா தான் பிறக்குறாங்க. ஆனா வளர்க்கப்படுறது, அது கருவில் இருக்கிறப்போ நாம அவங்களுக்கு திணிக்கின்ற எண்ணங்கள், இதெல்லாம் தான் அவங்களுடைய செயலுக்கு காரணமா இருக்கு. சோ யாரெல்லாம் இந்த புனிதமான ஒரு ஆத்மாவை இந்த உலகுக்கு கொண்டு வர்றாங்களோ, உடல் கொடுக்குறாங்களோ, அவங்களுக்கெல்லாம் முக்கியமா கவனிக்கப்பட வேண்டியது, அவங்க கண்டிப்பா பாகவதம் பகவத்கீதையெல்லாம் படிச்சு அந்த குழந்தைக்கு கருவிலேயே நல்ல எண்ணத்தை ஊட்ட வேண்டும். ஏன்னா இத வந்து சயின்டிபிக்கா பாத்தீங்க அப்படின்னா இது நிறைய ப்ரூவ் பண்ணப்பட்டிருக்கு. கமலஹாசன், நடிகர் கமலஹாசன் உங்களுக்கு எல்லாம் தெரியும். அவருடைய தந்தை வந்து எப்படி இது சயின்டிபிக்கா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி அவங்க தாயோட வயித்துல இருக்கும் போதே நிறைய தியேட்டருக்கு கூட்டிட்டு போய் அவங்கள சினிமா பார்க்க வைப்பாங்களாம். சோ அதே மாதிரிதான் கமலஹாசன் வந்து இன்னைக்கு பெரிய ஒரு ஆக்டரா இருக்காரு. திரைப்படங்கள்ல நல்லா நடிச்சு பெயர் வாங்கி புகழோட. ஆனா அந்த புகழெல்லாம் வந்து நிரந்தரமற்றது. பகவானுக்கு உரிய அந்த ஐஸ்வர்யங்கள், அழகு, புகழ், செல்வம், வீரம், துறவு, அது கூட இணையாகாது. சோ பௌதிகமான புகழோ செல்வமோ அழகோ எல்லாம் அழியக்கூடியது. ஆனா பக்தி என்னைக்குமே அழியாத ஒரு பெரும் செல்வம். சோ அதை நோக்கி நாம எல்லாரும் போகணும். சோ இதோட முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தா பகிர்